நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையின் பேர் நம்பி தலைவர் தாயின் பெயர் தங்கை மகன் குணத பெயர் வள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமான் பறவை எதற்காக திணை கொய்யவர் என்ன திணை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு செந்தனை யாரு கருந்தனைகளுக்கு செந்தனை முருகப்பெருமானுக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் உணத்திற்கு மூவர் சபத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு தெக்குகள் எட்டு கிரயங்கள் ஒன்பது பசி வந்தால் 10 மரம் ஆபத்து குதவா பிள்ளை அருமசி குதவா அன்னம் பாவத்தை தீரா தண்ணீர் கருத்தின மரியா பெண்டி பாவத்தை கடக்க குருமொழி கொள்ளா பாவத்தை தீரா பயனில்லை ஏழும் இருந்து இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எப்படி நீங்க மட்டும் தான் கேப்பீங்களா இல்ல திருப்பி நானும் கேட்கலாமா நீ என்ன கேட்கலாம்னா எவ்வளவு எகத்தாளா இருந்துச்சுன்னா கைய ஓங்கிக்கிட்டு வரீங்களே என்ன சார் புரியல ஆரம்பமே பேச்சா இருமா இரு முதல்ல என்ன சொல்றேன்னு கேட்டு திருப்பி நான் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டா மட்டும் பதில் சொல்லணும் என்ன சரிங்களா என்ன என்ன இருக்கு இருக்கு அப்ப பேசாம ஏன் என்ன பேசாம இருந்தா புரியல பேசாம இருந்தா நீங்க பேச விட்டுட்டு உங்க வாயை பாத்துட்டு போறதுக்கு என்னைய கூட்டி வந்திருக்காங்க நீங்க பேசினா இருங்க அந்த நேரத்துல நீ என்ன பேசுறீங்க நான் கேட்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்க கேட்டா திருப்பி நானும் கேட்பேன் அதுக்கு தான் என்னைய கூட்டி வந்திருக்காங்க என்ன சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒண்ணு சொல்லுங்க எனக்கு கேட்க மட்டும் தாமா தெரியும் திருப்பி கேட்டா பதில் சொல்ல தெரியாது வேணா சொல்லுங்க நீங்களே கேளுங்க நான் பதில சொல்றேன் நியாயமா பேசணும் என்னனே வாக்கியான்ல கிட்ட கழுதை அது போக்கால தான் விட்டு திருப்பறணும் அப்படிதான் சனிய முடிச்ச நார கிளற புடிச்சு முழுங்குச்சான் அந்த கதையை நீங்க பேசிர கூட சனிய முடிக்க நார எங்க கிளற புடிச்சு முழுங்குச்சு என்னங்க என்னங்க சனிய முடிச்ச நார எங்க கிளற வாக்கால கட்டை கழுதைய போக்கால விட்டு திருப்பணுங்களே ஏன் சொன்னீங்க பல கழுதையில இதுவும் ஒரு கழுதை எது கழுதை வச்சிருக்கிறார் வளக்குறவர் கழுதை நிறைய இருக்கு காரியம் ஆகணும்னா கழுதையும் கால புறான்னு இருக்கு கதை நான் சொல்லும்போது சரிங்களா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு அப்படி கிடையாது என்ன நீங்க இப்ப நீ பேசல நீங்க என்ன எனக்கு சட்டம் என்ன 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 பேச விட்டு அப்பா அண்ணே பேசும்போது நான் அமைதியா அப்பா சரிங்களா நீ பேசும்போது நான் அமைதியா இருந்தேன் வரிசையா ஒண்ணா கேட்டு அமைதியா இருந்தனா இல்லையா பேசிட்டு இருந்தீல்ல நீங்க மட்டும் தான் கேப்பீங்களா நான் கேட்கணும் பேசிட்டு இருந்தீல்ல எதுக்குங்க அப்ப நான் பேசாம தான எதுக்குங்க கத்துறீங்க நீ சொல்லி நான் பேச ஒரு விஷயத்தை பேச வரேனா பேச விடும்போது எதுக்குங்க அமைதியா பேசுங்க என்ன கேக்குறீங்க எதுக்குங்க அமைதியா பேசு சரி கோச்சுக்காதீங்க தெரியாம கைப்பற்றுச்சு தெரியாம பட்டுருச்சா கை அப்படி நீட்டு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு அடிக்குது தெரியாம பட்டுருச்சா வேணுக்கும்னு அடிச்சேன் அவரும் கையை நீட்டி பேசினார் நான் இப்படி பேசும்போது யதார்த்தமா கையை இப்படி நீட்டி கையை இப்படி நீட்டி பேசுறதுக்கு இப்படி பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா இது என்னங்க வம்பா இருக்கு சரி மானா போயிட்டு போ இதுக்காக நீங்க அங்கிட்டு நான் இங்க நின்னுமா பேச முடியும் யாரு நான் வந்து எப்பொழுதுமே சண்டை எனக்கு யாரோடு சரி இவர்களோடு சண்டை போடணும்ன்ற தகுதியான ஆள் பார்த்தா துரியோதனனே சண்டை போட்டேன் மகாபாரதத்துல கர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் 5 பேர்ல பீமனை தவிர மற்ற 4 பேரையும் கொல்ற சூழ்நிலை வந்துச்சு துரியோதனனுக்கு ஆனாலும் கொல்லல ஏன் தெரியுமா ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு ஆளாவே நினைக்கலாமே எனக்கு சமமான நிகரான எதிரின்னு துரியோதனனே பீமனை மட்டும் தான் பார்த்தானா ஒரு ஆள் எல்லாம் போய் நம்ம சண்டை போட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்படி இருக்கும் சரி போயிட்டு போகுது காட்டுக்குள்ள ஒரு புலி இடத்துக்கு வருவோம் கதையை சொன்னா கதையை சொல்ல உடனே இதுக்கு காட்டுக்குள்ள ஒரு புலி என்ன பண்ணுச்சா பேசிட்டு இருக்கல என்ன கதையை சொல்லும்போது நான் கதையை சொல்லணும் இல்லையா சொல்ல ஆரம்பிச்சல கதையை சொல்ல ஆரம்பிச்சு கதையை சொல்ல விடணுமா இல்லையா என்ன கதை சொல்ல போறீங்க என்னமா என்ன கதை சொல்ல போறீங்க என்ன கதை சொல்ல போறீங்க என்ன ரெண்டு பேருமே திறமையான ஆளு சண்டை போடுங்க அடேங்கப்பா ரொம்ப திறமையான ஆளு இந்த முத பேச்சு வார்த்தை வளர்த்தது யாரு கழுத ஒரு கழுதனே சொல்ல விட்டியா முழுசா கழுதை நிறைய கழுதை இருக்கு அதுல இந்த கழுதையும் ஒரு கழுதை வச்சு அவர் என்ன பண்றாரு உப்பு வியாபாரம் பாக்குறவரு கழுதை வச்சுக்காரு 10 கழுதை இப்ப தினமும் என்ன பண்ணுவாருன்னா உப்பு முட்டையை ஏத்தி கழுதையில வச்சு கொண்டு போவார் ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நடுவுல ஒரு கால்வா இடையில ஒரு வாக்கியம் இந்த வாக்கியால ஒரு கழுதை யதார்த்தமா தடிச்சு உள்ள விழுந்துருச்சு விழுந்த உடனே உப்பு முட்டையோட விழுந்துச்சுல தண்ணி பட்ட உடனே உப்பு கரைஞ்சு போச்சு நிமிரும் பொழுது எடை குறைவாயிடுச்சு என்ன கதை சொல்றேன் கட்டுப்பட்டு அங்க அப்ப கீழே விழுந்த உடனே உப்பு கரைஞ்சிருச்சு எடை குறைஞ்சிருச்சு அப்பதான் இந்த கழுதைக்கு ஒரு யுக்தி வருது என்னன்னு கீழே விழுந்தா தண்ணியில உப்பு கரைஞ்சிரும் விழுந்து எந்திரிச்சோம்னா நமக்கு சுமை குறைந்து வரும் அப்படிங்கிற யுக்தியை கத்துக்கிறது சரி யதார்த்தமா தானே விழுந்துச்சுன்னு முதலாளியும் விட்டுட்டான் இப்படி தினமும் போகும் பொழுதெல்லாம் அந்த வாய்க்கால தடிச்சு விழுகிற மாதிரியே உள்ள விழுந்துடுறது கழுதைக்கு அறிவை பத்தியலா இப்ப விழுந்த உடனே எழுந்த உடனே சுமை குறைக்குதுல இதையே ஒரு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் இது சுமை குறைக்கிறதுக்காக வேணும்னே இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அன்னைக்கு மூட்டையை கட்டி விட்டார் போய் விழுந்தா உள்ள விழுந்த ஆளுக்கு எந்திரிக்க முடியல எப்பவுமே விழுந்து எந்திரிச்சா உடனே சுமை குறையும்ல நல்லா எந்திரிச்சிடலாம்ல விழுந்தா எந்திரிக்க முடியல இவ்வளவு நாள் கட்டினது உப்பு அப்ப கட்டினது பஞ்சு
பஞ்ச உள்ள வச்சு கட்டினா வாய்க்கால விழுந்த உடனே தண்ணி பஞ்சை ஈர்த்துக்கிடுச்சு, இடம் அதிகரிச்சிருமா? எந்திரிக்க முடியல. பழமொழி வாய்க்கால கட்ட கழுதைய அது போக்கில் விட்டு தான் திருப்பணும். ஆகா, இனிமே உள்ள விழுந்தோம்னா எடை கூடியிருங்கிறது மறுபடியும் இப்பதான் கட்டினாரு. ஆனாலும் உள்ள விழுந்தா எடை கூடியிரு, எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறதே உணருது இல்லையா? அப்ப யாரை எப்படி சரி பண்ணணுங்கிறத தெரிஞ்சு இப்படி ஒரு பழமொழி இருக்கு. இது யதார்த்தமா உள்ள பழமொழி, பழமொழிக்கு தான் அர்த்தம். ஆனா இந்த அம்மா சொன்ன பழமொழி அப்படி இல்ல. யார் முதலாளி, யார் உப்பு, அந்த கழுதையெல்லாம் பத்தி பேசணுன்ற அவசியம், அந்த கழுதையை பத்தி பேசணுங்கிறது இல்ல. இருந்தாலும் இடத்திற்கு சொல்றேன் இல்லையா? இப்ப நான் சொன்னது நடைமுறையா ஒரு கதை. இந்த அம்மா சொன்ன பழமொழி அப்படி கிடையாது. சனியை முடிக்க நேர கழுதை பிடிச்சி முழுங்குச்சான்னு ஏக்குமா சொன்ன கிரகம் என்ன கிரகம்? சனி கிரகம். அது என்ன பண்ணுச்சா, ஆமா, சிவபெருமான பிடிக்கலாம்னு போயிருக்கு. என்ன, இந்த சனிய சிவபெருமான பிடிக்கலாம்னு போயிருக்கு. அப்படி பிடிக்கலாம்னு போகும்போது சனி சிவபெருமான் பார்த்தாரு, என்னடா அது இந்த சனியை எங்கே போனா நம்மளை பின்தொடர்ந்தே வருது. கும்பல பிள்ளையாச்சின்னு பேசாம இருக்கேன். சரி, இந்த சனி எந்த சனின்னு யார் சொல்றா? ஏன் இவ்வளவு நேரம் கழுத, இந்த கழுத ஊர்ல எத்தனை கழுத? கழுனா அழகு, தையினா பெண்ணு. நான் ஏதாவது கழுதைனா அழகான பெண்ணுன்னு அர்த்தம். நான் ஏதாவது கோபப்பட்டேனா? பொம்பளை பிள்ளையில பொதுவாவே ஏ கழுதை இங்க வா அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கியா? பொம்பளை பிள்ளைய கழுனா அழகு, தையினா பெண்ணு. கழுதைங்கிறதுக்கு பெண் பிள்ளைன்னு ஒரு பொருள் இருக்கு. உன்னை நான் கழுதைன்னு சொன்னா கூட தப்பு இல்ல. கழுதை அதே மாதிரி உங்களை நான் சனி பகவான் சொன்னாலும் தவறு கிடையாது. சனி பகவான் யாரு? யாரு? நீதிபதி. நீதிபதிங்க நல்லவருங்க, ரொம்ப நல்லவருங்க. கெட்டவங்களுக்கு கெட்டது செய்வார், நல்லவங்களுக்கு நல்லதே செய்வார். கெட்டவங்களுக்கு நல்லவங்கள பார்த்தா எப்பவுமே கெட்டவங்கள தான் தெரியும். அதனால உனக்கு கெட்டவனா தெரியல, ஒண்ணும் தப்பு. அவரை கெட்டவர் நான் சொல்லவே கிடையாது. கெட்டவங்களுக்கு கெட்டது செய்வார், நல்லவங்களுக்கு நல்லதே மட்டும் தான் செய்யக்கூடாது சனி பகவான். அப்ப என்ன பண்றாரு சனி பகவான்? சிவபெருமான பிடிக்கலான்னு போறாரு. ஒவ்வொரு இடமா சிவபெருமான் போய் ஒளியிறாரு. எல்லா இடத்துக்கும் சனி பகவான் போறாரு தொடர்ந்து. அப்பதான் சிவபெருமான் பார்த்தார், என்னடா அது சனி பகவான் நம்மளை விடாம துரத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணாரு, நாரையாக மாறி ஆகத்தங்கரைக்கு பக்கத்துல நின்றுட்டார். அப்பதான் சனி பகவான் பார்த்தாரு, ஏண்டா டேய் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறியா? முடியாதுடா. யாரு? சிவனே சனி பகவானா? மனசுக்குள்ள நினைக்கிறதானே? நினைச்சுக்கிறேன்னு சொல்லு. மனசுக்குள்ள நினைக்கிற உனக்கு இப்ப என்ன, நம்மளோட பெரியவங்களாவே இருக்கு. உனக்கு இப்ப ஏதாவது என்ன போட வாடான்னு சொல்லணும். ஐயா எதுக்கு நான் எதுக்கு உங்களை போட வாடான்னு பேச போறேன்? இல்ல சனி பகவானை போய் அவனா யாராவது சிவனை போய் வரையணும். ஏன் அப்படியே முருகாடே ஏன்டா என்ன இந்த பாடுபடுத்துற? பக்தர்கள்மா அது ஏன் சொல்றது கிடையாது. அப்படி இல்ல, சனி பகவான் அப்படி பார்த்தா உலகத்துக்கு சனி ஈஸ்வரன்ங்கற பட்டத்தை ஈஸ்வரன்ற பட்டத்தை கொடுத்தாலும் என் தெய்வங்கள் வந்து தெய்வத்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்க. சொல்லிடுவோம். என்னது, நான் உங்களை சொன்னா தானங்க நீங்க கோவப்படணும். நான் நினைச்சது சனி பகவான் சிவபெருமான நினைக்கிறேன். எனக்கு வர்ற ஆசையாக வாங்கி அடிச்சு மண்டைய வச்சலாம்னு கூட வருது. இவர் சொன்ன கதையில நான் ஏதாவது குறுக்கிட்டேனா? எவ்வளவு அமைதியா நின்னு கதையை கேட்டேன். சரி சரி. ஆனா உங்களுக்கு இப்படி வருதுன்னு சரி, கதையை சொல்லு. அப்ப நாரையாக மாறி நிற்கும் பொழுது சனி பகவான் பார்த்தார். அப்ப என்ன பண்ணாரு, கெடுருங்கிற மீனாக மாறி அந்த நாரைக்கு முன்பதாக துள்ளி குதிச்சார். நாரையாக மாறி சிவபெருமானே நின்றாலும் நாரை தானே, நாரையினுடைய உணவு என்ன, மீன்களை பிடிச்சு சாப்பிட்றதானே. அப்ப மீனாக துள்ளிய சனி பகவானை பிடிச்சி விழுங்க போனாரு. இந்த கெளுருங்கிற மீனுக்கு எல்லா மீனுக்கும் உள்ள முள்ளு இருக்கும். ஆனா அந்த கெளுருங்கிற மீனுக்கு செதில் பக்கம் 2 முள்ளு இருக்கும் இல்லையா? அது தெரியாத நாரையாகப்பட்ட சிவபெருமான் முழுங்க தொண்டையில போய் சிக்கிக்கிருச்சான். அதனால சனியை முடிச்ச நாரை கெளுரை பிடிச்சி முழுங்குச்சான்னு பழமொழி சொன்னேன். இதுல என்ன தப்ப கண்டுபிடிக்க நீங்க? சரி, அதனால இப்ப நான் உங்கள்ட்ட அது மாதிரி மாட்டிக்க போறேங்கிறீங்க. அப்படியா? நெத்தில என்ன பூசுறீங்க? பட்டை போட்டிருக்கேன். பட்டைக்கு அதிபதி யாரு? சிவபெருமான். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்து ஒரு வாயுமை பொங்கல், திரு ஆலவாயான் திருநீரே. திருநீரிட்டார் யார் கேட்டார்? சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பாலாம், நீர் இல்லாத நெற்றி பாலாம். அதனாலதான் எங்க அப்பா எப்பொழுதுமே நெற்றியில திருநீர் பூசிட்டே இருக்காரு. ஆமா, ஆறு இல்லாத ஊர் எப்படி அழகு இல்லாம போகுமோ அது போல நீர் இல்லாத நெற்றியும் பாலா போயிருமா. அப்ப நீர் பூசணும். என்ன நீர்? திருநீர். திருநீர். இப்ப நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் ஆடினார் வள்ளலார். யார் வாடினது? வள்ளலார். அவர் ஓரறிவு படைத்தவா பயிர். அந்த பயிர் தன்னுடைய மனம் வாடி அப்படின்னு மனம் வாடுறாரு. இப்ப விஷயம் என்னன்னா, ஜீவகாருண்யம்ங்கிற ஒன்றை தூக்கி நிறுத்திய பெருமை வள்ளலார். ஜீவகாருண்யம்னா என்ன தெரியுமா? எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துது. மனுஷன் மாடு ஆடு கோழின்னு பிரிச்சு பார்க்காம எல்லா ஜீவராசிகளுக்குமே அப்படின்னு அனைத்திடத்திலுமே அன்பு செலுத்துவதுதான் மனிதனுடைய வேலைங்கிறத உணர்த்துறாரு இல்லையா? ஆமா. இவர்களுக்கெல்லாம் மேம்பட்ட ஒரு பிறவி மனித பிறவி. இவர்கள் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்க வேண்டியது மனிதனுடைய வேலைங்கிறத உணர்த்துறாரு. ஜீவகாருண்யத்தை போட்டி வளர்த்தார். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜீவகாருண்யம்னா பசிக்கு உணவு இல்லாத, வயிற்றுக்கு உணவு இல்லைன்னு வைங்களேன், அது ரொம்ப பெரிய பாவம்னு நினைக்கிற ஒருத்தர்.
ஆனா நீங்க கையில கவனம் வச்சுக்கிட்டு இவ்வளவு வியாக்கியானம் பேசிக்கிட்டு வர்ற பறவையெல்லாம் அடிச்சு விரட்டுறதோ ஒரு வேலையா தொழிலா வச்சுக்கிட்டு இவ்வளவு வாய் பேசுற பண்ணலாம் இருங்க. அதை நினைச்சாதான் வேதனை. பறவைகளை அடிச்சு விரட்டுறடா. எப்படியோ விரட்டுற. ஏங்க இது என்னுடைய கடமைங்க. எது கடமை? வரக்கூடிய பறவைகளை திரைய கொய்ய விடாம பறவை விரட்டணும் அப்படிங்கறது எங்க அப்பா சொன்ன வார்த்தை. என்ன வித்தியாசமான கடமை? நீங்க சொன்னீங்களே தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம். அப்ப தந்தை சொல்ல கேட்கணுமா இல்லையா? அப்பா சொன்ன வார்த்தை பறவைகளை விரட்டணுமா அப்படின்னாரு. அதுக்காக பறவைகளை விரட்டுறேன். வள்ளுவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது அறிவுங்கறாரு? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லாமல் எவர் சொன்ன சொல்லாயினும் சொல்லினுடைய உண்மை என்ன என்பதை அறிவதே அறிவு. தனக்குன்னு ஒரு சுய அறிவு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? அந்த சுய அறிவோட யோசிக்கணும். இந்த விஷயத்தை சொல்லிருக்காங்களே உண்மையா அப்படின்னு உங்களுக்கு இருக்குல்ல? ஆமா. அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? அப்பா பறவைகளை விரட்ட கூடாது. ஏன்னா நம்மளை போன்று அதுவும் பசிக்காக தான் சாப்பிட வருது. அதை விரட்டுவது என்பது பாவம். அதை நம்ம செய்ய கூடாது பா. நீங்க சொல்லிருந்தீங்க. அது பசிக்காக சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டு போனா பிரச்சனை கிடையாது. சாப்பிடுறோங்கிற பேர்ல சேதப்படுத்துது திரைகளை. அதுக்காக தான் காவலை. பாருங்க. இதெல்லாம் பேச்சா? செய்யறது பாவம். பாவம்னா பாவம். அது எப்படிங்க நீங்க பாவம்ன்றீங்க? பாவம் செய்யலாமா அது? ஏங்க இருங்க. நம்ம நிலத்துல விளைஞ்ச நெல்ல அறுத்து அறுவடை பண்ணி அவிச்சு வாசல்ல காய போட்டுருக்கோம். நம்ம வீட்டுல வளர்க்கிற கோழி அந்த நெல்லை கொத்தி தின்னா விரட்டுவோமா விரட்ட மாட்டோமா? இல்ல விரட்டிடுவோம். விரட்டிடுவோம்ல. ஏன் நம்ம வீட்டுல வளர்க்கிற கோழி தானே, நம்ம சாப்பிடுற நெல்லு தானே, ஏன் அதை நாடு சாப்பிட்டு போனாதான் என்ன, அதை ஏன் விரட்டுறீங்க? இங்கதான் விஷயத்துல நீங்க நம்ம வீட்டுல நமக்குன்னு செய்யறது அது. இப்ப கோயில்ல திருவிழா வைக்கிறோம். திருவிழா யாருக்கு? தெய்வத்துக்கு. தெய்வத்துக்கு திருவிழா வைக்கும் பொழுது நமக்கு எதுக்கு அன்னதானம்? திருவிழா 1000 பேருக்கு அன்னதானம் போட்டா அது மிகப்பெரிய புண்ணியம். பாருங்க, தெய்வத்தின் பேரை சொல்லி வருகின்ற அனைவருக்கும் உணவு கொடுப்பது. இல்லாதவர் ஒரு வேளை சாப்பிடுவானேங்கிற எண்ணத்தோட ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். பாருங்க, ஏழையினுடைய சிரிப்புல இறைவனை காணலாம். நல்லா பேசுறீங்க. ஆனா சொல்லு ஒரு மாதிரி செயல் ஒரு மாதிரி இல்லையா? சொல்லு ஒரு மாதிரி செயல் ஒரு மாதிரி இருக்காது. இல்லாத ஒருவன் உணவு சாப்பிட்டு போயிடுவான். ஒருவேளை அவனுக்கு பசியாரிங்கிறதுனாலதான் தெய்வத்துக்கு திருவிழா வச்சு அன்னதானம் போடுறான். இப்ப நீங்க காக்குற காவல் யாருக்கானது? நான் தெய்வத்துக்காக காக்குறேன். தெய்வத்துக்காக காக்குற காவல் முருகனுக்காக காக்குறது. ஆமா, முருகனுக்காக காக்குறத குடுக்கறது தப்பு இல்லையே. உங்க வீட்டுல உள்ளத அதுதான் பிரச்சனையே. முருகனுக்காக நான் தினை விதைச்சு அவருக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். அவருக்கு படைக்கக்கூடிய பொருள், அவருக்கு படைக்கக்கூடிய பொருளை பறவைகளை வந்து சாப்பிட்டு எச்சில் படுத்தினா அதை நான் உன்னை தெய்வத்துக்கு படைக்க முடியாது இல்லையா? அதுக்காக தெய்வத்துக்காக படைக்கிறோம்லங்க. வீட்டு வாசல்ல காய போட்டிருக்க நெல்லை கொத்தினாலே நம்ம விரட்டுறோம்ல, எச்சில் படக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா தெய்வத்துக்காக படைக்கக்கூடியதை போய் எச்சில் படுத்தினா அதை நான் கொண்டு அறுவடை பண்ணி தெய்வத்துக்கு கொண்டு நான் படைக்க முடியுமா? உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எச்சில் பற்ற கூடாது. அதுக்காக தான் காவலே. புரியுதா? பால் கூட எடுத்துருக்கீங்களா? எடுத்துருக்கேன். இப்பதான் 4 நாளைக்கு முன்னாலதான் காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பால் கூட எடுத்தோம். இந்த பால் குடம் கொண்டு போறோம்லமா பால். ஆமா, அம்பாளை கொண்டு அபிஷேகம் பண்றோம். அபிஷேகம் பண்றாங்க. திருமேனி மேல பாலை ஊத்துறோம். ஆமா. இந்த பால் எப்படி வரும் தெரியுமா? பசுமாட்டுல இருந்து உடனே வந்துருமா? அது எப்படி உடனே வருமா? கண்ணுக்குட்டி அவுத்து விடணும். கண்ணுக்குட்டி போய் பசுவினுடைய மடுவுல போய் வாய் வச்சாதான் பால் சுரக்கும். கண்ணுக்குட்டி குடிச்சதுக்கு அப்புறம் அவுத்து ஓரமா கட்டி அப்புறம் தான் பாலை கறப்போம். கண்ணுக்குட்டி குடிச்சிடும். ஆமா. குடிச்ச பால் எச்சிலா இல்ல என்னது எனக்கு புரியல. எப்படி பால் குடிச்சிருச்சுன்னா குடிச்ச பால் எச்சில் தானே. அந்த எச்சில் பால் எடுத்து கொண்டு போய் தானே இறைவனுக்கு அபிஷேகம் பண்றான். ஆத்தாளுக்கு மேல பால் குடம் கொண்டு போய் அவன் மேல ஊத்துறான். நடிதான் முத்துமாரியம்மனுக்கு அப்படி தானே கொடுத்தீங்க. ஆமா. அந்த எச்சில ஏற்றுக்கொண்டாலே ஆத்தா. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அப்படி பார்த்தா கண்ணுக்குட்டி அவுத்து ஓரம் கட்டிட்டு உடனேவா பாலை கறப்போம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவான் அப்படி சொல்லுங்க. தண்ணி அடிக்கிறீங்களா? தண்ணிய ஊத்தி மடுவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தானே பால் கறக்குறான். பிரச்சனை அங்கதான் தண்ணிய ஊத்தி கழுவியாச்சு, எச்சில சுத்தமாயிருச்சு. அது எப்படி எச்சில் நீங்க சொல்றீங்க? தண்ணிய ஊத்தி கழுவிட்டா எச்சில் ஆயிருமா? எச்சில் மறைஞ்சிரும். சுத்த பரிசுத்தமாயிரும். சரி. என்ன அது மிகப்பெரிய கொடுமையா இருக்குது. என்ன? ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெத்து எடுத்துட்டு பிள்ளை வளர்ந்து 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பிள்ளை பிறந்தாலும் இந்த பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் சண்டை வந்துச்சுன்னு வைங்க. இந்த பெரியவன் சின்ன பிள்ளைய பார்த்து என்ன கேட்பான் தெரியுமா? வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கான், ஏன் எச்சி பாலை குடிச்சு வளர்ந்தவன்டா நீன்ற பேரு தான் இருக்கும். வருஷம் எத்தனையோ போயிட்டு போகுது, அது இல்ல பிரச்சனை. ஆனால் ஒரு தாயினுடைய இந்த மார்வகத்திலிருந்து பால் குடிச்சு ஏன் எச்சி பாலை குடிச்சு வளர்ந்தவன்டா நீ. அது உதாரணம். என்ன உதாரணம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் நீ எல்லாம் என்னையோட சின்ன வேண்டாடே, சின்ன பையடா என்ன அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக எச்சி பாலை குடிச்சு வளர்ந்த வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சின்ன பையன்? அங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும்போது அண்ணன் சொல்லுவேன். அப்ப அண்ணன் என்ன நினைப்பா, நீ என்னோட சின்ன பிள்ளடா அப்படி. சரி விடுங்க. எச்சில வந்து கழுவுனா எச்சில் இல்லாம ஆயிருது. ஆமா.
தேன் அபிஷேகம் பண்ணிருக்கீங்களா முருகனுக்கு? பண்ணிருக்கமே. முருகன் தான கும்பிடுறீங்க. ஆமா. இந்த தேன் எதுல இருந்து வருதுன்னு தெரியுமா? தேன் வந்து தேன் கூட்ல இருந்து எடுத்துட்டு கொண்டு வருவாங்க. தேன் கூட்ல இருந்து தேன் கூட்டுக்கு எப்படி வருது? தேன் கூட்ல இருந்து வருதா? நீங்க எங்க இருந்து எடுப்பாங்கன்னு கேட்டீங்க, தேன் கூட்ல இருந்து எடுப்பாங்க. தேன் எப்படி வருது? தேன் எப்படி வரும் அப்படின்னா, தேனியாகப்பட்டது மலர்ல இருக்கக்கூடிய தேனை குடிச்சு அத மறுபடியும் கொண்டு வந்து தன்னுடைய கூட்டிலே உமிழ்ந்து வைக்கும். எப்படி குடிச்சிரும்? முதல்ல குடிச்சிட்டு மறுபடியும் வந்து உமிழ்ந்து கொண்டாந்து தேனை சேகரிக்கும் தேன் கூட்ல. தேன் கூட்ல சேகரிக்குதுல, வாய் வழியா சாப்பிட்டு மறுபடியும் வாய் வழியா கக்கினா அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? வாந்தி. சரி, வாய் வழியா குடிச்சிருது தேன். தேனை குடித்து பிறகு தேன் கூட்டிலே சேகரித்து அந்த தேனை எடுத்து கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்றோம். இது எச்சில் என்னமா? அது எச்சில் எப்படி சொல்ல முடியும்? உமிழ்ந்து இப்படியே சொல்லி தான் தேன்ல கொண்டு சக்கரை பாக கலந்து அத தேன்னு நிக்கிறாங்க. எனக்கு புரியல. இதெல்லாம் சரி, அதுல தண்ணியை ஊத்தி கழுவி அது எச்சில் இல்லன்ட்ட. தேனியாகப்பட்டது உமிழ்ந்து கொண்டு வந்து வைக்கிறது இல்ல, தேனை சேகரிக்குது இல்ல. மீண்டும் அந்த தேனியை அந்த தேனை குடிக்க முடியுமா? குடிக்காது, சேகரிச்சு வைக்கும். ஏன் குடிக்கும்? ஆனா இது சேகரிச்சு வைக்கும். தன்னுடைய காலத்திற்காக, தன்னுடைய தேவை எப்பொழுது இருக்கோ அப்ப குடிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம். ஆனா குடிக்குமா? குடிச்சா என்ன ஆகும்? குடிச்சிட்டு அப்புறம் இருக்கு என்ன ஆகும்? குடிச்சா என்ன ஆகும்? எங்க தேன் குடிக்குமா குடிக்காதா? ஒரு தேன் கூட இருக்கும்ல, அம்மாசி குடிச்சிரும்ல, குடிச்சிருமா? குடிக்குமா? குடிச்சா அது உயிரோட இருக்குமா? எங்க கூட்ட விட்டு வேற கூட்டுக்கு போய் குடிச்சு அந்த கூடு சேதமடையாம இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப தேனி வந்து மலர்ல இருந்து தேனை எடுத்துக்கிட்டு வருது என்ன, சரிங்களா? தேன்ல இருக்கக்கூடிய தேன் தான் உணவு தெரியுமா? இதெல்லாம் நல்லா இந்த தண்ணியை ஊத்தி கழுவு வேணும். ஏதாவது கதை விட்டேன்னு வைப்பா. தண்ணி ஊத்தலாம் கழுவுறது சொல்ல வரலங்க. தேன்ல இருக்க மலர்ல இருக்கக்கூடிய தேனை தேனி குடிக்குது. தேனி மட்டும்தான் மலர்ல இருக்கக்கூடிய தேனை உண்ணுமா? வண்டாலாம் குடிக்குமே. ஏன் வண்டும் குடிக்கும்ல? ஏன் வண்டால ஒரு கூட்ட கட்டி அந்த தேனை சேகரிக்க முடியாதா? மது தண்ணி உண்டு கவியே இருக்கு. என்னது? தேனுக்கு ஒரு வண்டு மது தண்ணி உண்டுன்னு நான் கேட்கல. வண்டால ஒரு தேன் கூட்ட கட்டி இந்த தேனை சேகரிக்க முடியுமா? ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். அதனுடைய பரப்பு, அதனுடைய வளரும் விதம். இறைவனுடைய படைப்பு வண்டு குடிக்க மட்டும்தான் முடியும், அதை சேகரிக்க முடியாது. ஆனா இறைவனுடைய படைப்புல தேனிக்கு சேகரிக்கக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்தார். இறைவன் எடுத்துக்கிறார். எங்கிருந்து கொடுக்கப்பட்டதோ மீண்டும் இவ்வளவு அறிவை கடவுள் கொடுத்திருக்காரு நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்கு. என்ன மறுக்கிறீங்களா? அப்ப தேனியோட எச்சினா அது மட்டும் என்ன திரவியமா? அப்படி கிடையாது. இறைவன் கொடுக்கிறது இறைவனுடைய படைப்புங்க. இறைவனுடைய படைப்புல இறைவன் சரி இருங்க, எச்சில இறைவன் ஏத்துக்குவார் நீங்க பேசுறீங்களே. இப்ப நான் கேக்குறேன், கண்ணப்பனையே இறைவன் ஏத்துக்கொண்டாரே. தின்னப்பனாக இருந்தவனை எச்சில் அதுவும் மாமிசத்தை கொண்டு போய் எது எந்த பகுதி நல்லா வெந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எச்சில கொண்டே வச்சுக்கிட்டான். அவனத்தான் 63 நாயன்மார்கள் ஒருத்தர வச்சாரா இல்லையா? இருங்க, என்ன சாமினே? கருப்புசாமி. கருப்புசாமி கோவில்ல வாசல்ல பொங்கல் வச்சு படையல் போடுறேன்னு நான் வேண்டிக்கிறேன். சரி வேண்டிக்க. என்ன வேண்டிக்கிட்டு வாசல்ல பொங்கலை வச்சுட்டு எங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நான் சாப்பிட்டு புட்டு ஏண்டா எருமை மாடுகளா சாமிக்கு வச்சுட்டு இப்படி போய் திங்கலாமா அப்படின்னு பேசுவாளா? வருதா இல்லையா? அப்ப சாப்பிட்டு புட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டே கருப்புசாமிக்கு படையல் போட முடியுமா? முடியாது. முதல்ல படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த படையல் போடும் போது என்ன பண்ணுவான்? 3 முறை நீர் விழாவும் தெரியுமா? தண்ணியை வச்சு. ஏன் தெரியுமா நீர் விழா வரும்? என்ன காரணம்? அதுல ஒரு ஈயோ எறும்போ உட்கார்ந்துட்டா அது தெய்வத்துக்கு படைக்கக்கூடியதுல எச்சிலாயிரும். அதனாலதான் நீர் விழா விட்டு அதை இறைவனுக்கு படைக்கிறோம். அப்ப இவ்வளவு தன்மை இருக்குல்ல. இப்ப எச்சில இறைவன் படைச்சுக்கு வரணும், நம்ம சாப்பிட்டு மிச்சம் வச்சாலும் எச்சில் தானே. ஏன் அதை இறைவனை கொண்டே படைக்க முடியாத? இப்ப நீங்க சொன்னீங்க, இருங்க தின்னப்பனுடைய கதையை சொன்னீங்க. இருங்க கதையை சொல்றீங்க, கதையை சொல்லி பேசாம இருக்கணும். இப்ப பத்தியில இப்ப இவர் அடிச்சாரா இல்லையா? அடிச்சாரா இல்லையானே? நானாவது எதார்த்தமா பேசும்போது தெரியாம கை பிடிச்சு இவர் வேலுக்கு இப்படி அடிச்சாரா இல்லையா? இல்ல நானும் கையை இன்னும் ஊருக்குள்ள ஒருத்தர் கூட எனக்கு இருமான்னு பேசினா கையை நீட்டிட்டேன். நீ அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன இருமானா இப்படித்தான் இருமாம்பா? நான் இருமான்னு இப்படித்தான் சொல்லுவேன். இப்படித்தான் இருமாம்பாங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன் இருமான்னு. நீ என்ன இப்ப நீ கையை இப்படி நீட்டும்போது நான் இப்படி நீட்ட சொல்லிட்டே இனிமே கை இந்த பக்கம் வர கூடாது சொல்லிட்டேன். என்ன வந்துச்சுன்னு வச்சு யாவத்துல வச்சு என்ன குண்டு உடைய குண்டு ஆளும் மண்டைய அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. இல்ல இந்த புள்ள தின்னப்பனுடைய கதையை சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். தின்னப்பனுடைய கதை சில்ற கவன்னா இதுல என்ன இருக்கு? காசு. இருங்கப்பா, அட இருங்கப்பா ஒரு நிமிஷம். கவன்னா சும்மா இருக்கும். கவனுக்குள்ள காசை போட்டு என் மேல அடிச்சா வலிக்கிறதுக்கு. நீ வள்ளியா வில்லியா? நீங்கள் தான் கட்ட வச்சிருக்கீங்க. யாரு கொடுத்த பாடம் உனக்கு? நொறுக்கி போற எல்லாரும் இருக்கு. தின்னப்பனுடைய கதையை சொன்னீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். தின்னப்பண்ணு தான் தின்னு ருசி பார்த்து எது சுவை அதிகமா இருக்கோ எது நல்லா வெந்திருக்கோ அதைத்தான் இறைவனுக்கு கொடுத்தார். அதைத்தான் இறைவன் ஏத்துக்கிட்டாரு. 63 பேரை ஏத்துக்கிட்டாருல. இப்ப நான் கேக்குறேன்,
தெரிஞ்சு செய்யற தப்புக்கு தண்டனை அதிகமா இல்ல தெரியாமல் செய்யக்கூடிய தப்புக்கு தண்டனை அதிகம்? தவறு என்பது தவறி செய்வது, தப்புங்கிறது தெரிஞ்சே செய்யுது. அப்ப எனக்கு தெரியும் இறைவனுக்கு எப்படி தவறி செய்ததுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செஞ்சதுக்கு மன்னிப்பே கிடையாது. திண்ணப்பன் செய்தது தெரியாமல் செய்தது, தன்னுடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது, அதனால அதை இறைவன் ஏத்துக்கிட்டார். எனக்கு தெரியும் இறைவனுக்கு எப்படி படைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நான் வேணுக்குன்னு பண்ணேன்னா அப்புறம் தண்டனை யாருக்கு? அந்த பாவம் யார வந்து சேரும்? என்னத்தானே வந்து சேரும். நல்லா தான் பேசுற. பொங்கல் இருக்குல்ல, ஆக்கி வச்ச பொங்கலை நீ அள்ளி தின்னா உலகம் திட்டம். இதே ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்டுச்சுன்னு வைங்களேன், அதை என்னைக்காவது எச்சின்னு சொல்லிருக்கோமா? அது வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நான் உன்கிட்ட கேட்க அப்ப கேட்கவே மண்டையை உடச்சு போய் வாய் வாய் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எல்லாத்துக்கும் சும்மா ஓட்ட போன நண்ட ஓட்ட மாதிரி லோட பேசிக்கிட்டே இருக்க. பொறுமையா இருப்பாரு. ஆமா, வந்ததுல இருந்து இவர் ரொம்ப அமைதியா இருக்காரு, நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வார்த்தைக்கு மூக்க நுழைச்சறேன், மண்டையை உடைச்சே விடுவேன், நான் பேசவே விட மாட்டேன். இப்ப நல்லா இருப்பீங்க, உங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் நான் வம்பு வச்சுக்கிறேன். சரியா? கட்டைய பத்திக்காவே அடிச்சு ஏற்கனவே கை மூக்க உடைச்சப்ளே, கையை உடைச்சப்ளே, மண்டையை உடைச்சிட்டாப்ல. மண்டையை உடைச்சிட்டாப்ல. இல்ல பேசாம இரு. மாதம் சகல கட்ட நான் இந்த 500 சின்ன கட்ட அந்த 4 தையலுங்க. பேசாம இருந்துங்க. அது வருத்தப்படுறீங்க. இன்னும் ஒரு 7 வேல் போடுற மாதிரி வாங்கிக்காத, பேசாம இரு. இப்ப விஷயம் என்னன்னு கேளுங்க. அண்ணா இருங்க, சும்மா இருங்க கொஞ்ச நேரம். நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் என்னத்த பேசுறது? என்ன பேசினாலும் நீங்க இடையில பேச வரீங்களா? இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, சாப்பாட்டை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது எச்சில். அதே சாப்பாட்டை ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்டுச்சுன்னு வைங்க, அது எச்சில்னு ஒருபோதும் சொல்ல மாட்டோம். இப்ப நீ முருகனுக்காக படிச்சிருக்க நியாயம் தான், அதை உன்னே சாப்பிட சொல்லல. நான்கறி உடைத்த ஜீவராசி, அதுக்கு என்ன மாதிரி சாமிக்கு படைச்சது தெரியுமா, இல்ல யாருக்கு படைச்சது தெரியுமா? பசி. பசினா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் கொடுத்துடலாம். தனக்கு இல்லைங்கிற பட்சத்தில் கூட, தான் உண்ணுவதற்கு சாப்பாடு இல்லைங்கிற நேரத்தில் கூட விதைச்ச நெல்லை எடுத்து கொண்டு வந்து அதை உணவாக்கி ஒரு அடியாருக்கு கொடுத்த பெருமை. இளையான்குடியில் பிறந்தாரு, மாறன் பேர் அவருக்கு. இளையான்குடி மாறநாயனார்னு பேர் வாங்கினாரு. வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இல்லை, ஆனா இன்னொருத்தர் வந்து நம்மகிட்ட சோறுன்னு கேட்டாரு அப்படிங்கிறதற்காக அவருக்கு விதைச்ச விதை நெல்லை எடுத்து கொண்டு வந்து உணவாக்கி கொடுத்த பெருமை உண்டு. அடுப்பு தன்னுடைய வீட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெய்யுற நேரத்தில் விறகு இல்லை, வீட்டில் மேலே இருக்குல்ல மேற்கூரை, இந்த கூரையில் இருந்த கம்பெல்லாம் உடிச்சு அதை அடுப்பா வச்சு எரிச்சாங்க. அப்ப கொடுக்க வேண்டும் என்கிற மனதுதான் பெரிது. ஏன்? சிவன் மீது கொண்ட பற்று, தெய்வத்தின் மீது வைத்திருந்த அதீதமான பக்தி, அவர்களை வணங்கக்கூடிய அடியார்கள் மீது கொண்டிருந்த மரியாதை. உனக்கெல்லாம் என்ன இருக்கு? நெத்தில திருநீரை பூசிக்கிட்ட, இதுல எச்சில எல்லாம் பேசாது இல்ல. நீங்க சொல்றது எச்சில கூட இறைவன் ஒரு வகையில ஏத்துக்குவாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இறைவனை பொறுத்த வரைக்கும் பக்தி தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அது எச்சில் பட்ட பொருளா என்ன அப்படிங்கறத இறைவன் பார்க்க போறது கிடையாது. பக்தி எப்படி இருக்கு, அவனுடைய பக்தியை தான் பாப்பாரே தவிர வேற எதையும் அவர் பார்க்க போறது கிடையாது. எச்சில் பட்ட பொருளை கூட இறைவன் ஏற்றுக்கொள்வார், ஆனால் எச்சம்பட்ட பொருளை இறைவன் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டார். ஒருவேளை பறவை உட்கார்ந்து தினைய சாப்பிடுது அப்படின்னா அதுல மலமோ ஜலமோ இருந்துட்டா அதை நான் கொண்டு இறைவனுக்கு படைக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் காவல். நெத்தியில என்ன பூசிருக்கீங்க? திருநீர். திருநீர் எதுல இருந்து வருது? பசுமாட்டினுடைய சாணத்துல வில்வ இலையை சேர்த்து. சாணம்னா மலம், அது எச்சம் தானே? பசுமாட்டினுடைய மலத்தை எடுத்து. எச்சம் தானே? ஆமா, அந்த எச்சத்தை தானே எடுத்துக்கொண்டு திருநீராவே உடல் முழுதும் பூசிக்கிறோம். யாருங்க 4 மணி ஆச்சுன்னது? 7 மணி ஆனாலும் விட மாட்டேன். மணி ஆனா தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு போய் படுத்துவோங்க. நாடகம் நடத்துறதுக்கு நாங்களே தயாரா இருக்கோம். பாக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல பாக்குறதுக்கே ஆளே இல்லனாலும் உங்களை நான் விட மாட்டேன். இங்க வலை ஓடியில ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வா பாப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். எச்சங்கிறது திருநீர், அதாவது சாணங்கிறது எச்சம் தானே? ஆமா, அந்த எச்சத்தை தானே திருநீர் ஆக்கி நெத்தி நிறைய பூசிக்கிறோம். அதை எரிவு நெத்துக்கலையா? ஏங்க, சாணம்ங்கிறது எச்சம் தான், சாணத்தை அப்படியாவே எடுத்து பூசிக்கிறோம். சரி, வேற எப்படி பூசிக்கிறோம்? அதுல திருநீருங்கிற தன்மை மாறுதா இல்லையா? திருநீராகத்தான் எடுத்து பூச முடியுமே தவிர நீங்க சொன்ன மாதிரி எச்சம் தானே அப்படின்னு உடனே பசுமாட்டினுடைய சாணத்தை எடுத்து அப்படியே பூசிக்க முடியுமா? உடல் முழுக்க பூசிக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? நியாயமான பேச்சு. இப்ப உன்னை தானே திட்டுச்சு கொஞ்சம்? திட்டவே இல்லை அண்ணனே. அடேங்கப்பா, நீ என்ன திட்டல? சரி, இப்ப பிரச்சனை இருமா, தாங்க எல்லா விஷயமும் சொல்லணும். நாரதர்ல நானு இப்ப வீட்டுல தை மாசம் பொங்கல் வச்சிருப்போம். பொங்கல் வைக்கிறோமா? வைக்கலையா? நாளை வைப்பேங்க. எங்க வீட்டுல நான் தாங்க வாச பொங்க வைப்பேன். அப்படியா? வாச பொங்கன்னா எப்படி? வாச பொங்கன்னா அந்த இடது பக்கமா இருக்கிற அந்த கோட்டுல வைப்போம்ல பொங்க, இந்த அடுப்பை கொண்டு வந்து வெளியில வச்சு அதுல பொங்க வைக்கிறது. கோடு கோடு பொங்க. நிலத்துல மண்ணை தோண்டி அதுல அப்படித்தான் பொங்க வைக்கணும். ஆமா, இந்த பொங்க வைக்கும் பொழுது இந்த மண்ணை வச்சு ஒரு மேடையை கட்டி அங்க ஒரு சாமி வைப்போம். பாத்திருக்கியமா? என்ன சாமி? பிள்ளையார் பிடிச்சு வைப்போம். எதுல வைப்போம்?
மஞ்சள்ல மோரையில பிடிச்சி வைப்பான். மஞ்சள்லையா பிடிக்கிறான்? எதுல பிடிப்பான்? சாணத்துல பிடிப்பான். சாணங்கிறது எச்சம் தானப்பா. அங்கே சுட்டு திருநீரா மாறிடுச்சு. இங்க சாணத்தையே தான் பிடிச்சி வச்சிருக்கோம். அந்த சாணத்துல ஒரு அருகம்புள்ள குத்தி பிள்ளையார் இதுலதான் இருக்கிறாருன்னு நம்பி தான் வழிபடுறோம். இதுல சாணத்துல எச்சத்துல இறைவன் இருக்கிறாருங்கிறத நம்புறோமா இல்லையா? அதிலேயே வந்து அவர் குடிபுகிறாருன்னு நம்புற நாம எச்சத்தை இறைவன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு கேட்கிறேன். புனுகு பூனை இருக்குல்ல, புனுகு பூனை. புனுகு பூனையினுடைய புனுகுங்கிற அந்த வாசனை திரவியம், அந்த புனுகு பூனையுடைய எச்சம், அதைத்தான் வாசனை திரவியமா கூட தெய்வத்துக்கு பயன்படுத்துறோம். எச்சத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வாங்கிறதுக்கு சான்று இருக்கு. பசுமாட்டினுடைய சாணத்துல புடிச்சு அருகம்புள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அது விநாயக பெருமான் பிள்ளையார்னு சொல்லி நம்ம கும்பிடுறோம். தெய்வமாவே நினைச்சு கும்பிடுறோம். அப்ப அது எச்சம் தானே சொல்றீங்க. நான் கேக்குறேன், எந்த மாட்டினுடைய சாணத்துல பிடிச்சு வச்சா அது விநாயக பெருமான்? ஒரு பசுவினுடைய எச்சம் தான் எடுப்போம். பசுமாட்டினுடைய சாணத்தை பிடிச்சு வச்சாதான் அது விநாயக பெருமான். ஆமா. ஏன் பசுமாட்டுடைய சாணத்தை தான் பிடிச்சு வைக்கணுமா? ஏன் காளை மாட்டினுடைய சாணத்தை பிடிச்சு வச்சா அதுல விநாயக பெருமான் வரமாட்டாரா? இல்ல எரும மாட்டினுடைய சாணத்தை பிடிச்சு வச்சா வரமாட்டாரா? எரும மாட்டுல எல்லாம் எடுத்து வச்சா வரமாட்டாரு. ஏன் பசுமாட்டினுடைய சாணத்துல மட்டும் விநாயக பெருமான் வராரு? ஏன்னா 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் பசு. பாத்தீங்களா, எல்லா தெய்வமும் இருக்கக்கூடிய இடம் பசுமாடு. அதனால அதனுடைய சாணத்தை நம்ம தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம். இவ்வளவு ஏன் லட்சுமி இருக்கால, லட்சுமி அவளே அங்கதான் இருக்கா. எனக்கு நல்லா தெரியுமே, வால் பகுதியில வால் பகுதியில குடி இருக்கு. அதனாலதான் இப்பவும் நம்ம பசுமாட்டை பார்த்தோம்னா எங்க தொட்டு கும்பிடுவோம்? பின்னால வால் பகுதியை தான் தொட்டு கும்பிடுவான். தொட்டு கும்பிடுங்க. எதுக்கு? நல்லா இருப்பீங்க. பின்னாடி என்ன தொட்டு கும்பிட சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. பசுமாட்டை தொட்டு கும்பிடுங்க. பின்னால மகாலட்சுமி குடி இருக்கா? பின்னால மகாலட்சுமி குடி இருக்கா? தொட்டு கும்பிடுங்க. சரி கும்பிடுங்க. சரி மாமா சொல்லுங்க. எச்சம் இறைவன் எல்லா பக்திங்கிறது எதுல இருக்கு தெரியுமா? மனத்தால், வாக்கால், காயத்தால். இறைவனுக்கு கொண்டு போய் கோடி கோடியா கொடுக்கறதுல புண்ணியமே இல்லையா? ஏழைகள் நீங்க சொன்னது போல எவ்வளவுதான் கோயில கொண்டே சேர்த்தாலும் ஒரு தபால் அலுவலகத்துல கொண்டே சேர்த்தாங்கன்னு வைங்களேன், அது கீழே இருக்கக்கூடிய தபால் பெட்டிக்கு வராது. ஆனா தபால் பெட்டியில போடுறது தபால் அலுவலகத்துக்கு போய் சேரும். அது போலதான் பக்தி. அதுபடிதான் இறைவன். இறைவன்கிறது எப்படியா? இல்ல அடுத்தவர்கள் சொல்றதை கேட்கறதா? இதெல்லாம் நானாவா கண்டுபிடிச்சேன்? அது ஞாபகம் அந்த இடத்துல பொருந்துற மாதிரி பேசுறது இருக்குல்ல. இப்ப இறைவனுக்கு கொடுப்பது பாருங்க. சாமிக்கு திருவிழா வச்சு அன்னதானம் ஏன் போடுறோம்? இல்லாதவர்களுக்கு சாப்பிட முடியாது, அன்னதானம் சாப்பிடணும்னு கோடான கோடி மக்கள்லாம் வர்றாங்க இல்லையா? அப்ப தெய்வத்தின் பேரை சொல்லி இல்லாதவர்களுக்கு செய்வது. நீ இல்லாதவர்களுக்கு செஞ்சா தெய்வம் மன மகிழ்வான், இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளும். இவ்வளவு நல்லா பேசுறீங்களா? என்னுடைய கடமையில இருந்து நான் மீற மாட்டேன். அன்னதானம் ஏங்க அப்படி கிடையாது. சத்தியம் பண்ணுங்க, எம்புடு தீனி வாங்கிட்டு வந்தாலும் நான் பிரிக்கிறேன். முதல்ல எடுத்து திங்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வர்றத பேசக்கூடாது. நீ என்ன அன்னைக்கு அவரை வாங்கி கொடுப்பாரு வளருக்கு வாங்கி கொடுத்து அதை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு அதை பாட்டிக்கிட்டு தெரிவேன். இதெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன கேட்கறேன்னா, இவ்வளவு பக்திங்கிறது மனத்தால் தான் இருக்கு. வேற எதுலையும் பொன்பொருள் அல்ல. பக்தியிலிருந்து மீறிட கூடாது. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. எதுவும் விரும்புறதில்லை, எதுவுமே கிடையாது. அப்ப இறைவன் நல்ல மனத்தை தான் கிடையாது. முதல்ல எங்க அப்பா என்கிட்ட ஒரு கடமையை ஒப்படைச்சிருக்கிறார். அந்த கடமையில எந்த குறையும் வந்துட கூடாது அப்படிங்கற எண்ணத்தோட நானே வந்தேன். என்னதுங்க? நான் வந்ததே அதுக்கு தானே. எதுக்கு? கெடுக்க கடமை. ஒரு வந்ததுன்னு ஒரு பேச்சுவார்த்தை சரியில்லாமலே இருக்கு. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்? என்ன கேக்குறீங்க? இப்ப இவ்வளவு நேரம் தெய்வத்தை பத்தி அவ்வளவு நல்லா பேசுனீங்கல்ல. ஆமா. நான் உன்கிட்ட கேக்குறேன், கேளுங்க. தாயின் சிறந்த கோபிடம் இல்லை, தந்தை சொல்மிக்க வந்திரும் அப்படின்னு இல்ல. அப்பாவோட பேச்ச மீறக்கூடாது. அப்பா தான் ஒரு பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்ப்பது, பெற்றெடுப்பது தாயினுடைய கடமையாக இருந்தால் அந்த பிள்ளையை சான்றோனாக்குவது தந்தையினுடைய கடமை. ஒரு பிள்ளையை அறிவாளியா யாரால ஆக்க முடியும்னா அப்பாவால தான் ஆக்க முடியும். அதனாலதான் அன்பை தருபவள் அன்னை, அறிவை கொடுப்பவன் தந்தை அப்படின்னாங்க. அப்ப சான்றோனாக்கக்கூடிய பெருமை தந்தையை சேர்ந்தது இல்லையா? அப்பேற்பட்ட தாய் தந்தையை தெய்வமான மதிக்கக்கூடிய உலகம் தான் அது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் மதிக்கிறாங்களா? ஆனா நானா அப்படி இல்ல. அவங்களுக்கு பிறகுதான் எல்லாமே அப்படி நினைச்சதுனாலதான். சரி, அதை விட்டுருவோம். இப்ப பேச்சு என்னன்னா, பக்திக்காக, இறைவன் மீது கொண்ட பக்திக்காக நல்லா மாதா பிதா குரு தெய்வம், தெய்வங்கிறது குருவுக்கு அப்புறம் தான். ஆனால் இறைவன் மீது கொண்ட பக்திக்காக பெத்த தகப்பனோட காலையே ஒருத்தன் வெட்டினார் தெரியுமா? ஆமா, வெட்டினாரு. யார் வெட்டினாரு? யார் வெட்டினது சொல்லு. மயன் பேரு
பக்தியின் காரணமா தகப்பனுடைய காலை வெட்டினாரு. ஏன் வெட்டினாருங்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல. ஏன்னா சிவன் மீது கொண்ட அதீத பக்தி. விசார சர்மான்னு ஒருத்தர், அவர் பாருங்க சிவன் மீது கொண்ட அதிக பக்தி. அவருக்கு அன்றாட வேலையே என்னன்னா வாயை முடிக்கிட்டு பேசாம நிக்கணும். கேள்வி கேட்டுட்டா வாயை முடிக்கிட்டு பேசாம நிக்கணும். தெரியும்னா அதை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு எப்படி ஆளு வருங்க, அதாவது தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடக்கூடாதான். ஏன்னா ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கி அடுத்த வருஷமும் நம்மளே போட்டுருவாங்களாம். ஏன்னா எனக்கு தேவை என்னன்னா உனக்கு தெரியாம நிக்கணும். ஏன் நல்லா பாடிச்சு ஆளு சின்ன பிள்ளையா இருந்துச்சு என்ன, அதான ஒண்ணு விஷயம் இல்லையே. அப்படின்ற பேரு வாங்கினா தான் நமக்கு பேரு. அதனாலதான் எல்லா உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மேடையில இதுவரையும் யாரையும் அவர்கள் மனம் நோக்க முடியும் இல்ல அவங்கள வந்து உனக்கு இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதிலே தெரியலைனாலும் நீலாம் எதுக்கு தான் வள்ளி வச்சம் போட்டு வரையே தெரியல அப்படின்லாம் பேசுவாங்க. நான் ஒரு போதும் அப்படிலாம் பேசினதே இல்லை இதுவரையும். சரி, யாரையுமே அப்படிலாம் பேசினதே இல்லை. ஊர்ல காட்டி கொடுக்கவே மாட்டேனா. அப்படி காட்டி கொடுக்காத உங்க மேல எதுக்கு எல்லா வள்ளியும் எழுதி போடுறாங்க தெரியல. வெங்கடேசன் நாரதனார்ல எந்த வள்ளி நடிக்கிற கிடையாது. 2 பேரை தவிர, ஒண்ணு மதுரையில ஒருத்தவங்க இருக்காங்க, 2வது காரைக்குடியில நான் ஒரு ஆள் மட்டும் தான் நடிப்பேன். வேற யாரும் நடிக்கிறதே கிடையாது உங்க கூட. என்னன்னே தெரியல, என்ன காரணம் தெரியல, எழுதி போடுறாங்க. இருந்தாலும் கூட உலகம் அப்படிப்பா. கண்ணுல குச்சி எடுத்து குத்துனா கூட நான் கெட்ட வேணும்னா என்ன அர்த்தம்? கெட்ட வேணா என்ன அர்த்தம்? அது நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா வெள்ளை மொழியில குத்தாம கருப்பு மொழியில குத்திருக்கணும். அப்பதான் நல்லா பண்ணுவாங்க. இது அருமையான ஆளா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கணும். பதில சொல்லுமா. அவருக்கு அன்றாட என்ன வேலை அப்படின்னா பசுமா வேற கேள்வி என்ன கேளுங்க. ஏன்னா உனக்கு இதுக்கு பதில் தெரியுது. ஓ தெரியுமா? எனக்கு பிரச்சனையே உனக்கு தெரியாத கேள்வியா கேட்கணுங்கிறதா. சரி கேளுங்க. சரி, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு நான் கேள்வியா கேட்டேன், உனக்கு தெரிஞ்சிருக்கணும், மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியணுங்கிறதுக்காக நான் சுருக்கமா சொல்லிடுற விஷயத்தை. சரி சொல்லி தொலை. ஏன்னா அந்த விஷயம் அப்படின்னு நான் பேச மாட்டேன். சொல்லுமா நல்ல விதமா, நான் மற்றவர் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. இவர் விடக்கூடாதுங்க. அடுத்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் பாருங்க. அப்ப விசார சர்மா அவருக்கு என்ன வேலைன்னா ஊருக்குள்ள இருக்கிற பசுமாட்டை எல்லாம் அதிகாலையில பால் கறந்த உடனே அந்த பசுமாட்டை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் மேய வச்சு திருப்பி மாலை நேரத்துல கூட்டிக்கிட்டு வரணும். அதான் அவருக்கு வேலையே. தினமும் போவாரு. அவர் சிவன் மீது அதிக பக்தி கொண்ட காரணத்தினால மண்ணாலேயே ஒரு லிங்கத்தை அமைச்சு அதன் முன்பாக அமர்ந்து அனுதினமும் சிவனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். மாடெல்லாம் மேய்ஞ்சு முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் உணர்ந்துருவார். காலையில ஒரு தடவை பால் கறந்தா திரும்ப மாலை நேரத்துல ஒரு தடவை பால் கறப்பமா இல்லையா? அப்படி பால் கறக்கும் போது பசுமாட்டிலிருந்து பால் வரவே இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, விசார சர்மாவோட அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, அப்பா உன் மையன் தான் மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு போறான், ஆனா திருப்பி சாயந்தர நேரத்துல வரும்போது பால் கறந்தா பசுமாட்டுல பால் வரல, என்ன காரணம்? ஒருவேளை உன் மையன் அங்கிட்டே பாலை கறந்து அங்கிட்டே விற்பனை செய்யறான் போல இருக்கு அப்படின்னு போய் சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாரு, இந்த விசார சர்மாவோட அப்பா எப்போதும் போல மாடை ஓட்டிக்கிட்டு போனா இல்லையா, விசார சர்மா பின்தொடர்ந்து இவரும் போறாரு. போனா மாடுகளை ஒரு இடத்துல விட்டுட்டு இவன் இந்த சிவலிங்கம் மண்லிங்கம் செஞ்சு வச்சிருந்தான் இல்லையா, அதுக்கு முன்பதாக போய் அமர்ந்து கண்ணை மூடி அமர்ந்து உட்கார்ந்து நான் சிவனுடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த பசுமாடெல்லாம் என்ன செஞ்சது, பசுமாடெல்லாம் அந்த லிங்கத்துக்கு முன்பதாக வந்து தானாகவே பாலை சுரந்து அந்த லிங்கத்தின் மீது அபிஷேகம் பண்ணுச்சான். இதெல்லாம் பார்த்த அந்த அப்பா என்ன பண்ணாரு, என்னடா அது கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கா, பால் பசுமாடெல்லாம் தானாக பாலை சுரந்துகிட்டு இருக்கே, இது கூட தெரியாம அப்படி முட்டாள்தனமா உட்கார்ந்துகிட்டு இருக்கானே இவன். நான் இப்பதான் இந்த மாதிரியான வேலை தான். கதை சொன்னா கதையை மட்டும் சொல்லணும். கதை தான் சொல்றேன். கையை அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், கதை தானே சொல்றேன் அப்படின்னு. இந்த உட்கார்ந்துருக்கேன் பாரு, இப்படி உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு கோபம் கண்டு என்ன பண்ணா, என்ன நீ இந்த அம்மா பேசும்போதெல்லாம் வந்து முட்டு கொடுக்குறீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. நியாயத்தை சொல்லணும். கையை சொல்லை விட செயலுக்கு அதீத பலம். ஆமா இல்லையா? இப்ப வீட்டுல திட்டும் போது உனக்கு விளக்கமாத்தாலே உன்னை அடிக்கண்டான்னு வாயில சொல்றதுக்கும் விளக்கமாத்த கையில எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கமா பிஞ்சு வரும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது ரொம்ப பெருசா பாதிக்கும்? கையில விளக்கமாத்தோட நிக்கிறது. அப்ப சொல்லை விட பாவனைக்கு இந்த செயலுக்கு அதீதமான வலிமை இருக்கு. சும்மா வலிமை சொல்லுங்கிறது ரொம்ப வலிமையானதுதான். ஆனால் அதை பாவனையோடு சொல்லும் போது அது எப்படி மாறுங்கிறது. பள்ளிக்கூடம் வாங்க அப்படி கையை கட்டிக்கிட்டே பேசுறதுக்கு பிரச்சனை விடுங்க, தப்பு இல்ல. அப்ப விசார சர்மாவுடைய அப்பா என்ன நினைக்கிறாரு, இப்படி கண்மூடித்தனமாக உட்கார்ந்து இருக்கானே, பசுமாடெல்லாம் தானாக பாலை சுரக்குது அப்படின்னு கோபம் கொண்டு அந்த மண்லிங்கத்தை உதையலாய், அதாவது உடைச்சு கலக்கணும் அது அப்படிங்கிறக்கா என்ன பண்ணாரு, எட்டி உதைக்கலாம்னு போறாரு. எட்டி உதைக்கலாம்னு போகும்போது விசார சர்மா கண் திறந்து பாக்குறாரு, சிவலிங்கத்தின் மீது காலு, அப்பாவுடைய காலு. கோபம் வந்துருச்சு. கோவம் என்ன பண்ணா, பக்கத்துல அந்த கட்டையை எடுத்து எரிந்தாலும் எரிந்த கட்டையாகப்பட்டது சிவபெருமானுடைய கையில இருந்த மழுங்குற ஆயுதமாக மாறி அவங்க அப்பா காலையை 2 துண்டா வெட்டிருச்சான். சிவலிங்கத்தை மிதிக்கிறதுக்கு முன்னாடி
அப்ப சிவன் மீது கொண்ட அதிக பக்தினால தன் தகப்பன் என்றும் பாராமல் காலை வெட்டின ஒருத்தன் விசார சர்மா. ஏன்னா விசார சர்மாங்கிறது யார் தெரியுமா? சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களானே? சிவன் கோயிலுக்கு போனோம்னா இடது பக்கமா போய் வலது பக்கமா வரும்ல, வரும்போது ஒருத்தரை கையை தட்டி கும்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? பேர் என்ன அவர் பேரு? செவிட்டு சாமியா? என்ன ஓமாங்க செகுட்டு சாமின்னு யாரு சொன்னது? அவர் அப்படி இல்லப்பா, அவர் பேர் சண்டிகேஸ்வரர். சண்டி என்றால் மூர்க்கன் என்று பொருள். சிவன் மீது கொண்ட அதீத பக்தினால மூர்க்கத்தனமாக பெற்ற தகப்பனுடைய காலை வெட்டின காரணத்தினாலதான் சண்டிகேஸ்வரர் ஈஸ்வரர் பெற்றான். அண்ணன் சொல்லி கொடுத்தாப்லையோ? ஏதோ சொல்ல வராப்லமா? என்னனே இதெல்லாம் அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. என்ன இவன் ஒருத்தன். அப்ப பக்தியின் காரணமாக அப்பாவோட காலை வெட்டினா என்ன காரணம்? தான் செய்த சிவலிங்கத்தின் மீது தன்னுடைய தெய்வத்தின் மீது உதைக்க வந்துட்டானே. பெற்ற தந்தையாகவே இருந்தாலும் சரி, அவருடைய காலை வெட்டியதுனாலதான் சண்டிகேஸ்வரர் தன்னுடைய இறைவன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. பாருங்க, ஈஸ்வரன் பட்டம் அவ்வளவு சுலபமா கிடைச்சிருமா? யாரும் கிடைச்சிடாது. தன்னுடைய கணக்கு பிள்ளையாக ஆக்கி உட்கார்ந்துட்டார். சரிம்மா, எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். என்னது? பதில் சொல்லுங்க. பாவம், ஏன் அவசரப்படுறீங்க? இருங்க. இப்ப இல்ல பக்திக்காக எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். நேரம் ஆயிடுச்சு. அது நேரம் ஆயிடுச்சுங்கிறது என்னட்ட கேள்வி கேட்கும் போது யோசிச்சிருக்கணும். நேரம் ஆயிடுச்சு, இப்ப இந்த பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கலாமா? கேட்டா அந்த பிள்ளை திருப்பி நம்மளை கேள்வி கேட்குமே, அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குமே, அதுக்கு நேரம் போகுமே அப்படின்னு யோசிச்சிருக்கணும். யாரு இப்ப விசில் அடிச்சது? பூரா அந்த பொம்பளை பிள்ளைய பக்கம் மாறி இப்படித்தான் என்னதான் பண்ணாலும் இருங்க. போற ஊரா இசை புயல் வெங்கடேஸ்வரன் சொல்லி உங்களுக்கு தான் அன்பளிப்பு வருது, உங்களுக்கு தான் கை தட்டுறாங்க. ஆரம்பத்துல வந்தோடனே பப்புன்னு பேரை சொன்னா கூட 10 பேர் கை தட்டுறதுக்கு ஊருக்கு ஆள் இருக்கு. ஏதாவது ஒரு ஊர்ல தான் நமக்கு சாதகமா ஒரு பேர் பேசுறாங்க. அது பொருட்களையாங்க உங்களுக்கு. கை தட்டுங்க, பாவம் அழுகுது. நான் கேக்குறேன், பக்தியின் காரணமா அப்பா காலை வெட்டினான ஒருத்தன், அதே பக்தியின் காரணமா மனைவியினுடைய கையை வெட்டினா ஒருத்தன். பொண்டாட்டி கையை வெட்டினா நான் தான் தலையை வெட்டிருப்பேன். பக்தியின் காரணமா. அதுவும் இந்த அம்மா, இது அந்த கதையில சொல்ற மாதிரி இல்ல, அதுவும் இந்த அம்மா, அதுவும் பொண்டாட்டி அந்த அம்மா இருந்துச்சுன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்லை. ஒரே வெட்டு. கேட்டா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம. அதெல்லாம் சொல்றது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு முதல்ல நீங்க பதில். சரி, என்ன கேட்டீங்க? என்ன கேட்டனா? பக்தியின் காரணமா மனைவியினுடைய கையை வெட்டினானே, எதுக்கு வெட்டினா? பக்தியின் காரணமா தான் வெட்டினா. அதான் பக்தியின் காரணமா. என்ன பக்தி? காரணமா யார் மீது பக்தி? எதற்காக கையை வெட்டணும்? திருவாரூர்ல தியாகராஜருடைய சன்னிதானம் ஆலயம். இந்த தியாகராஜருடைய ஆலயத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு செருத்துணை யாருன்னு பேரு. அவர் தான் செருத்துணை நாயன். எங்கம்மா போற? நீ தண்ணி குடிக்க வேணா, இன்னும் குடிக்க வேணா, நில்லு. செருத்துணை யார்? இப்படி ஒரு என்ன அப்படியே பண்ணி என்ன பேசி அப்படியே தகத்து எரிஞ்சிட்டு தண்ணி குடிக்க போறியா? ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி போலாமாப்பா? இதெல்லாம் வந்து யதார்த்தமா, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தவிச்சா தண்ணி குடிக்கணும். ஆனா தவிச்சா கூட தண்ணி குடிக்க விடாதுன்னு நீங்க பேசுறீங்களே, என்னமான்னு சொல்லி இது முறை இல்லாது. இதான் முறையே இல்ல. இப்ப என்ன மான ரோசம் வெக்க உழவு குடிக்க மாட்டா, அது வேற விஷயம். என்ன இப்ப தவிச்ச வாங்கி தப்பு. எனக்கு சாதகமா பேசுறீங்க. தவிச்ச வாங்கி தண்ணி குடிக்க கூடாது, தவறுதான். ஆனா அதுக்காக சுடி சொன்னாரு, நீ போய் குடிமா. ஆமா, அவருக்கு சொல்லிட்டு போறாரு. தவிச்ச வாங்கி தண்ணி கூட குடிக்காம என்னமா. நன்றி, வணக்கம், வச்சிருங்க. இப்ப இவருடைய வேலை என்ன தெரியுமா? அங்கே திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய நந்தவனத்துல மிழுகின்ற பூ இருக்குல்ல, இந்த பூவுல ஈ எறும்பு கூட விளையாட மாட்டாராம். அதை கூட போய் அதை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஏன்? இறைவனுடைய அந்த திருமேனியின் மீது இந்த பூவை மாலையாக்கி சுடுவது வேலை. அதுல வேற எதுவுமே பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அதான் அவர் தான் அவருடைய பக்தி. இந்த பக்தியின் காரணமாக இந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்ப தியாகராஜரை சென்று அவரை தரிசிப்பதற்காக கடற்சிங்கர்னு ஒருத்தர், அவர் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறாரு. அவர் ஒரு குறுநில மன்னன். தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு திருவாரூருக்கு தியாகராஜ பெருமானை பார்ப்பதற்காக போறார். போய் அங்கே இறைவனை கற்பகிரகத்தில் நின்று வழிபடுகிறார். சாமியை பார்த்துட்டு அவருடைய அழகுல மயங்கி அவர் நின்றுட்டே இருந்தாரு. அவர் பொண்டாட்டி என்ன நினைச்சு அப்படியே நந்தவனம் பக்கமா அவர் உள்ள நிற்கிறார். இந்த மாதிரி நந்தவனம் பக்கமா வந்துச்சு. பூக்களை பார்த்த உடனே ஆஹா இந்த பூ அருமையா இருக்கேன்னு பூவை எடுத்து மூக்குல வச்சிருச்சு. செருத்து நேரம் அதை பார்த்துட்டு, ஈ எறும்ப போல தொட விடாம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த பூவை எடுத்து மோந்து வாக்குறிய, உன்னையெல்லாம் என்ன செய்யலான்னு கையில ஒரு வாள் வச்சிருந்தாருல, வாள்னா சின்ன குருவாள், எடுத்து மூக்க வெட்டிவிட்டாரு. மூக்கு இல்லாம நிக்கிறாப்ப, ரத்தம் கொட்டுது. இந்த கலச்சிங்க கொண்டாடி மூக்கு இல்ல,
எப்படி இருக்கும் பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. மூக்க அறுத்து மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுது. ஆமா. இப்ப ஒரே சத்தம், அழுக தாங்க முடியல, அழுகு பயங்கரமா அழுகிறான். இந்த மூக்கறுத்து விட்டா அப்புறம் அழுகாம என்ன பண்றது? இந்த மாதிரி தான் கத்து, காது கொடுத்து கேட்க முடியல, அப்படித்தான் இருக்கு. வேற வழியில் என்ன பண்றது? மூக்கு வழியில கத்துன உடனே உள்ள இருக்கிற கணவன் அவருக்கு சத்தம் கேட்டுச்சு. ஆகா, இவ்வளவு வளர்றாள், என்னப்ப புரியல? ஆமா, முன்னாடி வரா படிச்சிருக்காரு பத்தியா, கலைச்சிங்கருடைய மனைவி. அவர் சொல்றாரு, நீ கேட்டியா பொண்டாட்டியா? லட்சுமி. நான் ஏன் பேர் சொல்ல தெரியுமா? பேரை சொன்னா திருப்பி பேரை சொல்லணும், நம்ம பேச முடியாது திருப்பி தாட. இப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ள இருக்கிற காலில் விழுந்துருச்சு. தெரியுமில்ல, எவ்வளவு கூட்டத்தில் நமக்கு சொந்தமானவர்கள் வந்து சத்தம் போடும்போது தெரியாதா? உள்ள இருந்தவரோட கூக்குற கேட்ட ஆறா, இது நம்ம உண்டாட்டி மாதிரியே இருக்க சத்தம் அப்படின்னு. நம்ம பொண்டாட்டி மாதிரி இருக்கு, நம்ம பொண்டாட்டி மாதிரி இருக்குன்னு ஏன் பார்க்க கையை நீட்டி பேசுறேன்? என்ன அர்த்தம்? கதை சொல்றேன். இப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கூட இருக்கு அப்படி நினைப்பாங்க. நீங்க ஏன் பக்கம் எந்த கதையை வேணாலும் சொல்லுங்க, பொண்டாட்டிங்கும் போது ஏன் பக்கம் கை நீட்டுறீங்க? ஏமா தெரிஞ்சே எவனாவது மலை மேல இருந்து கீழே ஊதிப்பானாமா? இது வர்ற லாரியில போய் அடி விட்டா செத்து போயிரும் தெரியாது. இந்த வேலையை தெரிஞ்ச வேணா செய்வானா? சரி, கதையை சொல்லுங்க நீங்க. அப்ப பாருங்க, இங்க அழுகிறாள். உடனே வந்தாருங்க. வந்த உடனே பொண்டாட்டி மூக்கும்ல ஒண்ணுமில்ல அழுதுகிட்டே இருக்கிறா, பயங்கர சத்தம். வந்து பார்த்தோன்னே அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, பொண்டாட்டி மூக்கு இல்லாம இருந்தா எவ்வளவு கோவம் வரும்? வேற யார் அந்த வேலையை செய்ததுன்னு கேட்டார். செருத்துணை ஐயா, நான் தான் செஞ்சேன். ஏன்? இறைவனுக்கு சாற்றக்கூடிய மாலையை எடுத்து இந்த அம்மா நுகர்ந்து வந்துருச்சு. ஏன்டா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எப்படி வெட்டுவ அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய வாழ்ல மன்னர்ல உரைவாளை எடுத்தாரு, எடுத்து கையை ஒரே வெட்ட வெட்டிவிட்டாரு பொண்டாட்டி கையை. ஏன்? மூக்குக்கு கொண்டு போறதுக்கு காரணமா இருந்தது இந்த கை தாண்டா, நியாயமா நீ கையத்தான் வெட்டி இருக்கணும், மூக்கை ஏண்டா வெட்டினா? பாருங்க என்னாச்சு, பக்தி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி, இறைவனுக்கு சாற்றக்கூடிய மாலையை நீ நிந்தித்தது, அப்படி எடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய தவறு. வயிறு எரியுதா? நெஞ்சு எரியுதா? எரியும். எப்ப கை தட்ட வேணாம்? இல்ல, கை தட்டுங்க, அதெல்லாம் தட்டுங்க. கை தட்ட வேணாம், கை தட்டுங்க, வேணான்னு சொல்லல, எனக்கு மட்டும் தட்டுங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, உரைவாளை எடுத்து பொண்டாட்டியோட கையையே வெட்டிட்டாரு. அதனாலதான் 63 நாயன்மார்களே கலைச்சிங்க நாயனார் அப்படிங்கிற பெயர் தன்னை பெற்றார். பெத்த பிள்ளையே கறி சமைச்சு கொடுத்தாங்க, பொண்டாட்டி ஜாலியை வித்து குங்குளியா வாங்கி போட்டாருமா. குங்குளியா இப்படி எல்லாம் இருந்தவர்களாலதான் 63 மனைவியே இறைவன் கூட அனுப்பி வச்சாரு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல, ஆகல. குழந்தை இருக்கா? இந்த ஏகத்தால பேச்சு தானே ஆகாதுங்கிறது. ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சாரு ஆகலேங்கிறேன். சரி, அப்புறம் குழந்தை பிறந்துருச்சுனா என்ன அர்த்தம்? ஏன் இப்ப என்ன தப்பா தவறா? இல்லப்பா, குழந்தை இருக்கான்னு. கல்யாணம் ஆகாம இப்படிங்க குழந்தை பிறக்கும்? ஏப்பா கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்கும்? கல்யாணம் ஆகாம அந்த குழந்தை நல்லபடியா வளருமா? ஒரு தவறான குழந்தையா தானே இருக்கும். குந்தி போய் ஒருத்தர் பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறாரு. ஆமா, வளர்த்ததுனால அவருக்கு பேர் குந்தி. ஆமா, பிரதைங்கிற பெண். பிரதை. இந்த பிரதையை வளர்த்தாரு. துர்வாசர் வர்றாரு, துர்வாசருக்கு பணிவிடை செய்தார். பணிவிடை செய்ததுனால உங்களுக்கு உதாரணமா குறிப்பா சுருக்கமா சொல்றேன். குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி. ஆமா, அங்கே துர்வாசருங்கிற முனிவர் போனாரு. துர்வாசருங்கிற முனிவர் போனதுனாலயே குந்திக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துட்டான். கர்ணன் பிறந்தானா இல்லையா? ஆமா, கர்ணன் இல்ல, ஆகல. குழந்தை பிறந்துச்சா? அதனால தானங்க ஒரு பேழையில பெட்டகத்துல வச்சு ஆத்தோட அனுப்பி விட்டாங்க. சரி, அடுத்து தாசராசன் ஒருத்தர் மச்சகந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறாரு. பராசரங்கிற முனிவர் வந்தாரு. முனிவரோடு சேர்ந்ததுனால பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பிறந்துச்சு. பிறந்துச்சு வேதவியாசர் கிருஷ்ணத்து பையாகனா. ஆமா, மகாபாரதம்ங்கிற ஒரு ஒப்பற்ற காவியத்தை விநாயக பிரமாணத்திலே சொன்னவர் அவர் தான். ஆமா, அவர் எழுதினார். பெருமையான. ஆமா, இப்ப கதையை நல்லா கேளுங்க. குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி துர்வாசருங்கிற முனிவர் போய் சந்திச்சாரு. அதனால குந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. சரி, வளர்ப்பு பிள்ளைங்கிறதா இங்க முக்கியம். தாசராசனுடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி. மச்சகந்திய பராசரங்கிற முனிவர் போய் சந்திச்சாரு. சந்திச்சதுனால மச்சகந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளி. நாரதருங்கிற நான் வந்து வள்ளி ஒன்னே சந்திக்கிறேன். சரி, எனக்கு என்ன தலைக்கரகமா நான் தூக்கி சுமந்துக்கிட்டு தெரியணும்னு நான் கேட்கிறேன். என்ன என்ன சொல்ல வரீங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்னுடைய வருகையால் உனக்கு குழந்தை கட்டாயம் உண்டு. பேச்சுவார்த்தையே சரியில்லை வந்ததுல. ஏன்னா நீங்க வந்ததுனால எனக்கு குழந்தைன்னா புரியல. எனக்கு நான் வந்தா உனக்கு புருஷன் வந்த மாதிரி. என்னங்க குழப்புரிய? புருஷன் பார்த்து வந்திருக்கமா, அதான் விஷயம். அப்படி சொல்லுங்க. வாடு மொட்டை தலையில குற்றம் வந்த மாதிரி நானும் பயந்துட்டேன்.
என்னன்னு எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல. சத்தியமா எனக்குலாம் இவர் புருஷனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, தூங்கும் போது குளவிக்கல்ல தலையில தூக்கி போட்டு முதல்ல கொன்றுவேன். ஏமா வீட்டுல புருஷன் இருக்காப்ல வச்சிருக்கேன். நீ ஒண்ணு அதுதான் தெரியும். நீ உனக்கு சரியான ஆளுகள் தான் வச்சிருப்ப. ஆண்டவன் எப்படி கொண்டு என்னை அமைச்சிருக்கேன் பாரு. உனக்கெல்லாம் அந்த ஆள் இல்லாம வேற ஆளா இருந்திருந்தாப்ல. இறைவன் எப்பொழுதுமே ரொம்ப பெரிய. அதனாலதான் ஆலமரத்துல கொண்டு போய் சின்னோண்டு பழத்தை வச்சான். பூசணிக்காய் கொண்டு இங்க மேல வச்சிருந்தா என்ன ஆகும்? கீழே போய் ஆலமரத்துக்கு கீழே படைக்கிறவன் எல்லாம் மூக்கு மோரெல்லாம் உடஞ்சு போய் தான். அதனாலதான் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கேன். ஞாபகத்துல வச்சுக்க எப்பவுமே. எவ்வளவு பெருமைக்குரியவர் என்பதை மாப்பிள்ளைன்னு இல்ல. ஆமா, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னா ஒரு ஆசை வரும். சரி, நமக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க, வந்துருச்சா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்ன அப்படின்னு ஒரு ஆசை வரும்ல. அதனால கேக்குறேன், மாப்பிள்ளை நீங்கல மாப்பிள்ளை எப்படி என் அழகுக்கு இந்தமா இங்க இங்க என்ன என்ன அழகுன்னு சொன்ன ஆள் யாரு? யாருமே சொல்லல, நானா சொல்லிக்கிட்டு தெரியும். சொல்லாத, நல்லா இருப்பேன். வருத்தமா இருக்கு எனக்கு. ஏனே அழகா இல்லையா? நீ அழகாத்தாம. சரி விடுங்க, சரி பேச விடுங்க. அழகுன்னா நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்க. சரி விடுங்க, அழகை விட்டு தள்ளுங்க. என் அறிவுக்கு எங்க இருக்கு? இப்பதான் எந்திரிச்சிருக்கேன். எங்க இருக்கு? இப்பதான் எங்க அண்ணே முழிச்சிருக்கு. எங்க இருக்கு? என்னது? என் தங்கச்சி அழகுலாம் அழகு சூப்பர் பிகர். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. தங்கச்சி தான் சூப்பர் பிகர். அழகை விட்டு தள்ளுங்க, அழகை விட்டு தள்ளுங்க. என் அறிவுக்கு ஈடா இருப்பாரா? எங்க இருக்கு? எங்க இருக்குன்னா என் அறிவு எப்படி எடுத்தா காட்ட முடியும்? இதெல்லாம் இப்படி எல்லாம் எதுக்கு மனத்தாச்சே இல்லாம பேசுறீங்க? அது சத்தம் வருத்தமா இருக்கு. சரி விட்டு தள்ளுங்க. அறிவு அழகுன்னு பேசுனா நீங்க கோவப்படுறீங்க. சரி, அறிவு அழகு வந்து நமக்கு குடும்பம் நடத்த போறது கிடையாது. என்ன சரிங்களா? அழகை விட்டு தள்ளுங்க, அறிவை விட்டு தள்ளுங்க. அடைய உயரத்துக்காவது என்னங்க ஏங்க என் உயரத்துக்கு நல்லா என்னால முடியலடா கடவுளே. உயரமா நல்ல முக்காப்படி உலக்கமா இருந்துகிட்டு உயரம் நான் ஏப்பா என்னை முக்காப்படி உலக்குங்கிறீங்க? நீ என்ன உன்னை உயரம் உலக்கு ஒரு மாதிரி மனசாட்சி உறுத்தவே உறுத்தாதா? நான் கேக்குறேன். இப்படி சொல்லி 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு செருப்பு வாங்கினேன். சரி உயரமா இருப்போமே, அதை முந்தானத்து கருகி அது பிஞ்சு போச்சு. அப்பா மனசுக்குள்ளே கருகி இருப்பாரு போல. கடவுளே, நல்ல அந்த மாதிரியான நல்ல யாரு மாப்பிள்ளை தெரியுமா? நாளைக்கு நான் தான் வர்றேன், ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. நீங்க தானே? எந்த ஊரு? இல்லம்மா, நாளைக்கா? நாளைக்கா? நீதான் அப்பா. சரி. துதிப்போர்க்கு வல்வினை துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்த சக்தி கவசம் தனை அமரரிடத்தில் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன் என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன் தந்தையின் வடிவில் வந்தான் தந்தையின் வடிவில் வந்தான் தமிழிசை சொல்லி தந்தான் தமிழிசை சொல்லி தந்தான் என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளே இல்லை. கட்டிக்க நல்லா இருப்பேன். கட்ட மாட்டேன். நல்லா இருக்குமா? ஏனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குங்கிறாரு. முருகனை கட்டிக்க நல்லா இருக்குமா? என்னங்க சொல்றீங்க? முருகனை கட்ட மாட்டேன். ஏன்? நான் எதுக்குங்க கட்டணும் வர? உண்மையாவே நல்லா இருக்குமா? அவனோட உண்மையிலே நல்லா இருக்குமா? ஏன் அனுபவிச்சிருக்கீங்களா? வாழ்க்கை நல்லா இருக்கு. என்னமா அப்படி பேசுற? அத வாழ்க்கைனா அவரோட வாழ்ந்தா பாத்தீங்க நல்லா இருக்குங்க. இது என்ன பொறுமையா இருக்கு? ஒரு நல்ல மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், குடும்பம் நல்ல குடும்பம், அவனை கட்டிக்க நல்லா இருக்கலாம். கட்டிக்க மாட்டேன். வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அவருக்கு, கட்ட மாட்டேன். ஓ, கல்யாணம் ஆனா கட்டிக்க மாட்டீங்களா? உன் தலையெழுத்து இரண்டா தரமா போகணும், அதை மாத்த யாரால முடியும்? உங்க தலையெழுத்த சரியில்லாம தானே ஊர் உலகமா சுத்திக்கிட்டு திரியறீங்க. பண்ணீங்க ஏன் தலையெழுத்த பத்தி பேசுறீங்க? ஒரு சுகமான வாழ்க்கை தான் மனிதன் அலையிறதே இருக்குதான். ஆமா, இப்ப நீ இருக்கலாம். என்னது முருகனை கட்டிக்கிட்டா? சரி, அப்படின்னா நீங்களே கட்டிக்கங்க. உங்களை யார் வேண்டானா? ஏமா நான் ஆம்பளை. என்னது
நான் ஆம்பளை. பார்த்தா ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்புறம் என்ன? ஒரு பெரிய இல்ல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு பெரிய ஏன்னா முந்தா நேத்து வந்த சலங்கம செய்ய இது ஒரு மாதிரியாவே தெரியுது எனக்கு. என்னையும் ஜெயப்பிரியாவையும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு திரியறமா? இல்ல பேச்சுவார்த்தை எல்லாம் அப்படிதான் இருக்கு. நீ இப்ப ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறனா இது 2 பேர் வேற உள்ள தெரியுங்க போல இருக்கு. பொம்பளை பண்ணி நன்மகனை பெற்ற பிள்ளை நீ இங்க நாசக்கார வேலை இல்லை எங்க? நன்மகனை பெற்ற பிள்ளை நீங்க இந்த நாசக்கார வேலைகளை எங்க? சாமியே சாமியே நல்லா இருக்கா இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? சாமியே சாமியே நல்லா இருக்கா இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே மண்டை மாடு தனகி மாலைகால போட்டு கேட்டு மாமனார் வாழு சூடுகாடு பொண்டட்டிக்கு தெரியாம கொண்டைக்குள்ள வச்சிருக்கு பப்பட்டிய சொல்ல வைக்க கேடு. சாமியே சாமியே நல்லா இருக்கா இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? சாமியே சாமியே நல்லா இருக்கா இந்த தரங்கட்ட வேலையில லாபம் இருக்கா? தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே பாருங்க பாருங்க. உனக்கெல்லாம் எவ்வளவு எகத்தாளம் இருந்துச்சுன்னா தரங்கட்ட வேலை என்னவேன். ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமேனு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தா தரங்க அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அல்லும் பகலும் முந்தன் அவஸ்தையினை விடுத்து அவன் நீங்க தோழக இருப்பாய் கவி மடுத்து சொல்லும் என் வார்த்தைகளப்பா பொய்யான தவவேடம் புனிந்து வந்தவரை பூமியில் போற்றர்கள் புகழும் நாரதரை கைவரசை செல்லாது போக்காகவே நான் சொன்னேன் போகோ இந்த கிடமே மன கவலை கொள்ளாத நாடிடத்திகள் பூதான் சொல்லும் என் வார்த்தைகளப்பா எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரசை செல்லாது ஒரு வரும் இல்லை வேதி நிகழும் சொந்த மாறமுகனை தென்ன அறைவாய பிரமானந்தம் சொல்லும் என் வார்த்தைகளப்பா கூட்டி கொடுப்பதுகள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி 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 கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ ஓட்டமா சொல்ல வந்து உமக்கு நாக்கறி கைவரிசை செல்லாது கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை மேட்டேசி மாட்டி முன்னே காட்டி மன முடிப்பேன் சொல்லும் என் வார்த்தைகளப்பா அறிவிழா வடச்சிறுமி என்று சூரிய அஸ்தமனமாவதற்கு உனக்கு வந்த கண்டபடி வேலைக்கும் திருமணம் செய்து என் நன்னால் கண்டு மகிழ்ந்தேன்.